கேப்டனாக மாறி விராட் கோலி கொடுத்த ஐடியாவில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை 55 ரன்ல ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. இந்த விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 2 பேருக்கும் இடையான 2வது டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு கேப்டன்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய சவுத் ஆப்பிரிக்காவுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த மார்க்கரம் 10 பாலுக்கு 2 அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பால் ஜெய்சோல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக எல்கர் 5 பாலுக்கு 4 அடிச்சிருக்கும் போது சிராஜ் போட்ட பால் கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. டானி ஜோசி 17 பாலுக்கு 2 ரன்ல சிராஜ் போட்ட பால் கேஎல் ராகுல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ஸ்டீவ்ஸ் 11 பாலுக்கு 3 அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால் ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போனாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த கெயில் வரினி மட்டும் 30 பாலுக்கு 5 ரன் அடிச்சு சிராஜ் போட்ட பால்ல கில்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போனாங்க. மற்ற அனைவருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆக சவுத் ஆப்பிரிக்கா 22.3 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பிறகு 55 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இதுல சிராஜ் 9 ஓவர் வீசி 3 மிடில் ஓவர் போட்டு 5 ரன்கள் விட்டு கொடுத்து 6 முக்கிய விக்கெட்டும், பும்ரா 2 விக்கெட்டும், முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல விராட் கோலி முக்கியமான நேரத்தில் முக்கியமான அட்வைஸ் கொடுத்து கேப்டனா மாறி ஒரு சில முக்கியமான விக்கெட்டை எடுக்க உதவினார். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாட்ட போய் பல ஆலோசனைகள் விராட் கோலி கொடுத்திருப்பார். அதே போல சிராஜோடைய அபரான பந்துவீச்சு காரணமா சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுடைய சொந்த மண்ணில் 55 ரன்ல முதல் இன்னிங்ஸ்ல